இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ரோ சேனல். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதாவது இந்த காலத்தில் பல பெண்களை குழந்தை வரம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. திருமணமாகி நீண்ட காலங்களாகியும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு பெண்கள் பல உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஆன்மீகத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கிறவங்களுக்கு சில தடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த மாதிரி தடைகளை போக்க சில பரிகாரங்களை மேற்கொள்வாங்க. அதனால் அப்படி நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க செல்லக்கூடிய கோவில் நிறைய இருக்குங்க. அதில் ஒன்றா விளங்கக்கூடிய கோவில் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க செல்ல வேண்டிய கோவில் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஊட்டியில் இருக்கும் காசி விஸ்வநாதர் திருக்கோயில் செல்ல வேணுங்க. இந்த கோயிலில் காசி விஸ்வநாதரும் விசாலாட்சி தாயாரும் பக்தர்களுக்கு அருள் புரிந்த வண்ணம் இருக்கிறாங்க. திருக்காந்தல் என்பதே இந்த ஊரின் புராண பெயராக இருக்குதுங்க. இந்த கோவிலில் சிவராத்திரி, பிரதோஷம், தமிழ் மற்றும் ஆங்கில வருட பிறப்பு போன்ற நாட்களில் சிறப்பு ஆராதனைகள் செய்யப்படுதுங்க. இந்த கோவிலில் பிரார்த்தனை செஞ்சால் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க. நீலகிரி மாவட்டத்தில் தட்சிணாமூர்த்தி உள்ள ஒரே கோவில் இந்த கோவில் அப்படிங்கிறதுனால அதிகமான பக்தர்கள் வந்து சிறப்பு பூஜைகள் செய்வாங்க. குழந்தை வரன் இல்லாதவங்க, திருமண பாக்கியம் இல்லாதவங்க இந்த கோவிலில் சென்று மனம் உருகி வேண்டிக் கொண்டால் குழந்தை வரன் கிடைக்கும், திருமண பாக்கியம் கைகூடுங்க. இந்த கோவிலுக்கு சென்று வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் சுவாமிக்கு பால், இளநீர், எண்ணெய் இதெல்லாம் வாங்கி சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபடுறாங்க. இந்த கோவிலில் விரதம் எடுத்தல், பிறருக்கு தானம் செய்தல் போன்ற காரியங்களை செய்வதன் மூலம் அதற்கான நற்பலன்களையும் பெறலாங்க. இந்த கோவிலில் உள்ள தட்சிணாமூர்த்தி சுவாமி மற்ற கோவில்களை போலல்லாமல் சின்முத்திரையோடு காட்சியளிக்கிறார். அதாவது மற்ற 3 விரல்களுடன் இணையாமல் ஆள்காட்டி விரலானது பெருவிரலுடன் இணைந்து இருக்கும். இது ஆணவம், கண்மம், மாயை போன்ற தருவதை குறிக்கும். உபதேசம் பெற, சந்நியாசம் பெற, ஞானம் பெற இந்த தட்சிணாமூர்த்தி சுவாமியை வணங்குவது நல்லதுங்க.